என் செல்ல குழந்தையே, உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும். இன்றாவது உன் தாயின் வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பாயா, அல்லது எப்படியும் போகட்டும் என்று விட்டு விடுவாயா? என் குழந்தையே, நான் உன்னோடு நின்று உன்னிடத்தில் பேச நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கான தேவைகளை தேடி தேடி கொடுப்பவள், உன் முன்னால் நின்று உனக்காக பேசுபவள், உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க துடிப்பவள். அப்படி இருக்கும் பொழுது அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக எந்த வகையிலும் பாதிக்காது. உனக்கான தேவைகளோடு உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எப்பொழுதுமே நாம் நினைத்ததை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனநிறைவோடு நாம் எப்பொழுதும் நமக்குரிய எண்ணங்களையும் தெளிவோடு பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா வந்துவிட்டால், அப்படியானால் தெய்வம் வந்துவிட்டது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உனக்கான கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது என்பதுதானே அர்த்தம். உன்னை தேடி வரும் இந்த நல்ல நேரத்தை நீ என்னிடத்திலிருந்து பெறாமல் செல்ல முடியுமா? உனக்கான நல்ல நேரம் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த காலம் இனி நடக்கும் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் எதிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டிட வேண்டும். எதிலுமே என் பிள்ளை உறுதியோடு நீ வளர்ந்து காட்டிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டிலும் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உன்னுடையதாக செதுக்கிக் கொண்டே இரு. வராகி என்ற தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எல்லாமும் மீட்டு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் காத்திருக்கிறது. அம்மா நினைத்தது போல உனக்குள் பல சாதனைகளையும் பல சோதனைகளையும் கடந்து நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. தேவைப்படுகின்ற நேரங்களில் நாம் விரும்புகின்ற பல விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தேடி தேடி கொண்டிருப்பதை எல்லாமும் விடுத்து அத்தனையிலும் நாம் விரும்புவதை நாம் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்ததை எல்லாமும் நாம் சரியாக நடத்தி கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எப்பொழுதும் கையேந்தி நிற்காமல் நாம் ஆசைப்படுவதை எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே சரியாக நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமும் உன்னை சுற்றி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் என் பிள்ளை தன்னை தேடி வரும் உண்மைகளை எல்லாமும் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் இனி கலங்காமல் இரு. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டிரு. என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் எதிர்பார்க்கும் இந்த காலத்தில் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை சரியானதொரு வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யாரை நாம் முன்னிறுத்தினோமோ, யாரை இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்களாக நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோமோ, அவை எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு சரியான ஒரு மாற்றத்தோடு நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்த்திவிட்ட பிறகு இனிமேலும் நாம் எதையும் யோசித்து வருந்திவிடக்கூடாது. நடக்கும் நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோமானால், நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் சரியாக புரிந்து கொள்வோம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளவும், ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ளவும், எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக
இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உன்னை தேடி பல ஆச்சரியமான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலம் இனி எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை உன்னுடைய உணர்வுகளை எல்லாமும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் இதுவரையிலும் நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழ வேண்டும். நினைத்து கூட நாம் எதற்காகவும் கலங்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்குரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தேவையில்லாத உணர்வுகளுக்காக எதையுமே பழி கொடுத்து விடாதே. இன்று சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு நிமிட சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இழந்து விடுகிறார்கள். இதுவெல்லாமும் நாம் நடக்க எப்பொழுதும் அனுமதிக்க கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நமக்கு நல்லபடியாக தெரிய வரும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம் என் பிள்ளை கலங்கினாயோ, எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ குழம்பினாயோ, இதையெல்லாமும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். அத்தனையிலும் உனக்குள் தோன்றும் எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, நினைத்ததை எல்லாமும் நடத்தி முடிக்க உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம். இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான புரிதலோடு நீ நடத்தும் விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் எதையுமே தொலைத்து விடக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான். அதை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு இடத்திலும் அதை நாம் விட்டுவிட நினைக்கக்கூடாது. சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் நம் கைக்குள் வைத்திருக்க வேண்டும். முகத்தில் புன்னகை எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். யார் என்ன செய்தாலும் அதை எல்லாமும் தாங்கிக் கொண்டு மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. காலம் முழுவதும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி எப்பொழுதுமே உன்னை சரிவர மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியானதை உனக்கு நடத்த வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து நின்று இனி எதற்கும் நீ கலங்கி விடாமல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிம்மதியையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். அடுத்தது நடக்கப் போவது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுமையான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னோடு நான் இருக்கும் போதும் சரி, உன்னை எப்பொழுதும் நான் சரியாக தொடரும் போதும் சரி, இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உனக்குள்ளேயே நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். நேரம் உனக்காக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணமும் இனி உனக்கான வெற்றியோடு உன்னை சேர வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே மாற, உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையும் உனதாக மாற, உன் எண்ணங்களை எல்லாமும் நீ உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதை நிலைப்படுத்தி கொண்டிரு. நல்லதையே
நான் நல்ல விருப்பத்தோடு எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எதுவும் மாறிவிடாது. உன் வாழ்க்கையிலும் உனக்கான நிறைவான விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை தேடி வருவதை நீ கட்டாயமாக சரிவர புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காது. நல்ல நிலையில் நான் உன்னை வைத்திருக்கிறேன். நல்ல புரிதலில் நான் உன் வாழ்க்கையை உனக்கென கொடுத்திருக்கிறேன். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இது போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளிலும் என் பிள்ளையினுடைய இந்த சந்தோஷங்களை எல்லாமும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள நினைக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ நீ கற்றுக்கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கையை நல்ல தெளிவோடு ஏற்றுக்கொண்டு நீ வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். காலம் உனக்குரிய பலனை என்றுமே என்னிடத்திலிருந்து உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை மறக்காது. என் முன்னிலையில் நின்று உனக்காக எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த நேரம் இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறாமல் இருக்க வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எத்தனை சந்தர்ப்பத்திலும் நாம் ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட வேண்டும். எதிர்பார்த்தது நடக்கும்போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு அது வந்து விடலாம். எந்த நாளிலும் நாம் சொல்லிக் கொடுக்கும் இந்த மாற்றத்தை நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை காலமும் இனி உனக்கு நான் எடுத்துச் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள், சரியாக ஏற்றுக்கொள். யாரையும் யோசித்து என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ பதறாதே. உனக்கு நான் என்ன சொல்லித்தர எண்ணுகிறேன் என்பதனை இனி வரும் நேரங்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி, நினைத்ததை எல்லாமும் நான் எப்பொழுதும் சாதித்துவிட உனக்கு நான் ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் எண்ணங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. வராகி, சாதிக்க துடிப்பதை என் பிள்ளை நீ சாதித்து கொடுத்தாலே போதும். உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டு நடப்பதை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் வருவதை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகி கொண்டாய். அதுதான் உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி. உன்னை தேடி வந்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் இனி நீ விரும்புவதை எல்லாமும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நடப்பதை நாம் நினைத்து பார்க்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்து விட்டாலே அது போதும். காலம் உனக்கு இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் இனிமேலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக்கி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை இனி சொல்லாமல் போகாது. இந்த நேரம் உனக்கு நீ விரும்பியதை உனக்கு தராமல் போகாது. உன்னோடு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே நினைத்து பார்த்து நீ வாழ்ந்து காட்டுவாய். எந்த இடத்திலும் நீ உனக்குரிய தேவைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா?
என் பிள்ளைக்கென நான் உருவாக்குகின்ற இந்த விஷயங்களை இனி ஒருபோதும் நீ தொலைக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்குள் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உன்னிப்பாக கவனித்து விடு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான பல சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை பதறாதே. ஏனென்றால் உன்னுடைய பதற்றம்தான் உன்னுடைய துரோகிக்கு மிகப்பெரிய வெற்றியாகும். உன்னுடைய பதற்றம்தான் உன் துரோகியின் மிகப்பெரிய சந்தோஷமாகும். உன்னை பலகீனமடையச் செய்வதைத்தான் அவர்கள் எப்பொழுதும் தனக்கான ஒரு விஷயமாக புரிந்து கொள்கிறார்கள். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து இனி கலங்காமல் இரு. உன் முன்னால் நான் வரும்போது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பதிலை கொண்டு வந்து சேர்க்கும் வரை நீ எப்பொழுதும் மனமுடைந்து நிற்காதே. எல்லாவற்றிலும் ஒரு நல்லதொரு தெளிவோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதை என் பிள்ளை நடத்தும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் உருவாக்கி தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். ஆசைப்படுவதில் உன் விருப்பங்களை எல்லாமும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி விடுவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே போதும். எது நடப்பதாக இருந்தாலும் அதில் நீ விரும்பியது போல ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாகும் என்பதனையும் நீ மறக்காதே. தேடி தேடி நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு ஒவ்வொரு புரிதலையும் சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனைக்கும் இனி என்ன எண்ணங்கள் உனக்குள் இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீ அடுத்த கட்டத்தில் நிறைவுபடுத்தி கொள்வாய் என்பதனை மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இனி உனக்கே என்று ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொடுத்துவிட வருகிறது என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி நாம் நினைத்ததை போல உனக்கு எல்லாமும் இனி வரக்கூடிய காலங்களில் சரியாகவே உன்னை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ வழிநடத்தி விட்டால் அது போதும். கலங்காமல் இருந்தாலே உனக்கு பல நல்ல விஷயங்கள் இனி உன்னை சுற்றி நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்தால் விடியலை வெற்றி விடியலாக என் பிள்ளை நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய். உன் தேவைகளோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நல்ல பயணத்தில் அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உன் முன்னால் நான் நிற்பது இனி என்றும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை தந்துவிடும் என்பதனை மறக்காதே. எந்த காலமும் இந்த வராகி நான் சொல்லும் சொல்லில் நிச்சயமாக உன்னை சரியாக மாற்றிவிடும் என்பதனை மறக்காதே. சரியான தேவையோடு இந்த வாழ்க்கையில் உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ உணரப்போகிறாய் என்பதனை புரிந்து கொள். வாழும் காலம் உனக்கு வெற்றியை எப்பொழுதும் நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். கலங்காமல் இரு. இனி நீ யோசித்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்கி நின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்ற சரித்திரம் உண்டு. கலங்காத பிள்ளைகள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவித்த வரலாறு உண்டு. இதனை உணர்ந்து கொண்டு
நீ மகிழ்ச்சியோடு இரு. எந்த நொடியும் உனக்கு நல்ல நேரம்தான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.